எமோஷன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ன்ற ஒரு ஆஸ்பெக்டே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு நாள் வெடிக்க தான் செய்யும். இன்னைக்கு எங்கள் பாஸ் திடீர்னு திட்டாரு, நாள் பூரா அதையே வச்சு கொந்தளிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு இருக்க பாதிப்போட நமக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கோவத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், உள்ளே வச்சுக்கிறேன், ஒரு சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துறேன். இப்போ இந்த கோவம் என்ன ஆகுது, வெளியில் போகவே இல்லை, உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு. சுத்த இதுதான் என்னது மல்டிப்ளை ஆகிட்டே வருது. அப்போ நான் என்ன ஆகுறேன்னா அதே சம்மந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறேன். இல்லை நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் ஒரு பெரிய சண்டை இருக்குது. அப்போ நான் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழு கவனம் அங்கே கொடுக்கவே முடியாது. ஏன்னா என்ன பின்னாடி பேக் ஆஃப் மை மைண்ட் அந்த இன்சிடென்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓட என்னுடைய 100% இங்கே இருக்கவே இருக்காது. நார்மலாக எல்லாருக்கும் ஈஸியாக வராத விஷயம் தான். பட் அவங்க சைடை நான் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிடும். என்ன மறந்துட்டேன் நான், பாஸை பற்றியோ என் ஃபேமிலி பற்றியோ என் கிளைண்ட்டை பற்றியோ என் பிஸ்னஸை பற்றியோ இதை நோக்கி தான் ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கே தவிர தன்னை நோக்கி ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஹலோ சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நவீன், தேங்க்யூ. ஓகே, வண்டர்ஃபுல் சார். ஸோ வென் இட் கம்ஸ் டு கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ், ஒரு நார்மல் கார்பரேட் எடுத்துக்கிட்டா ஒரு 3 விஷயம் எடுத்துக்கலாமே. இப்போ ஹெச்ஆர் வந்து எல்லாரும் முன்னாடி என்ன திட்டாங்க. ஸோ வந்து எல்லாரும் முன்னாடியும் ஹெச்ஆர் என்ன திட்டாங்க. ஸோ நான் அவங்கள ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு வேலையே எனக்கு போனாலும் பரவாயில்ல, ஸோ மற்றவங்க முன்னாடி அந்த கெத்தோட நான் போகணும். கரெக்ட். இது ஒன்று. ஒரு பொண்ணு இருக்காங்க, ஸோ அவங்க மேலே ஒரு மாதிரி செக்ஷுவல் எமோஷன் வருது, அது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை இன்னொருத்த மேலே நிறைய பொறாமை வரும், அவங்களுக்கு ஒரு ஹைக் போட்டிருக்கலாம். ஸோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே ஒரு பொறாமை ஜெல்லஸ் நிறைய இருக்கு. ஸோ எப்படி இந்த விஷயத்தை எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியும்? எமோஷன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ன்ற ஒரு ஆஸ்பெக்டே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு நாள் வெடிக்க தான் செய்யும். இப்போ ஒருத்தர் மேலே எனக்கு கோவம் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரேன். அப்பாவே இருக்கட்டுமே, ஒவ்வொரு நாளும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், திருப்பி பேசவே இல்லை, நான் அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், அது வெடித்து பெருசாகும். அதேமாதிரி ஒரு சோகம் இருக்குது, அந்த சோகத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரேன். ஒரு நாள் என்ன ஆகும், அது வெடித்து டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அதை சேஞ்ச் பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் பாஸ் திடீர்னு திட்டாரு இல்லைங்களா, எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் பேசியிருக்கலாமேன்னு தோணுது. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டாரு, அதை மாற்ற முடியாது, அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணலான்னா அந்த நேரத்தில் என்னுடைய எமோஷன்ஸை ஒரு கோபமாக இருக்கும் இல்லை வருத்தமாக இருக்கும், அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போது அதுதான் நம்ம சொல்லித்தரோம், நம்ம எப்படி உடனே டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட் வாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு வாக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பு ஷிஃப்ட் ஆகிடும். எமோஷன் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் எஸ் காட் ஆஃப் லாட் ஆஃப் எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இப்போ ஒரு மூமெண்ட் கொடுக்கும் போது அந்த எமோஷன் என்ன ஆகிடும்னா ஷிஃப்ட் ஆகிடும். மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, காலையில் ஏதோ ஒரு டிராஃபிக் ப்ராப்ளம், இல்லை வீட்டில் சாப்பிடும் போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அந்த கோவத்தோடையே நான் வரேன். நான் ரோட்டில் ஏதோ ஒரு டிராஃபிக் இன்சிடென்ட் நடந்துச்சு, ஆஃபீஸில் வரும்போது ஃபுல் கோவம் எனக்குள்ளார இருக்குது. இந்த கோவத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், உள்ளே வச்சுக்கிறேன், ஒரு சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துறேன். இப்போ இந்த கோவம் என்ன ஆகுது, வெளியில் போகவே இல்லை, உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. சுத்த இதுதான் என்னது மல்டிப்ளை ஆகிட்டே வருது. அப்போ நான் என்ன ஆகுறேன்னா அதே சம்மந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ திடீர்னு பாஸ் வராரு, அவரும் திட்டணும்னு நினைக்கிறாரு, யார் திட்டலான்னு பார்த்தா கரெக்டாக நம்ம தான் கண்ணில் தெரியும் இல்லைங்களா. நம்ம மத்தியானம் சாப்பிட போவோம், அப்போ திடீர்னு பார்த்தா நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ சின்னதாக ஆரம்பித்த ஒரு இன்சிடென்ட்டு கடைசியில் எனக்கு முடியும் போது அது பெரிய விஷயமா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இப்போ இதுக்கு நம்ம சேஞ்ச் ஸ்டேட்னு ஒரு டெக்னிக் சொல்லித்தரோம். சேஞ்ச் ஸ்டேட், எனக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அது பாஸ் திட்டினதாக இருக்கட்டும் இல்லை ஒரு டிராஃபிக் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இதை நான் ஷிஃப்ட் பண்ண கற்றுக்கிட்டேன்னா இது கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். சாதாரண விஷயம், தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி குடிக்கும் போது 100% அந்த தண்ணியோட கனெக்ஷனோட நம்ம தண்ணி குடித்தோம்னா அதுவே நம்ம கோபத்தை குறைச்சிடும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கோவம் வந்துச்சுன்னா தண்ணி குடின்னு சொல்லுவாங்க, கோவம் வந்தால் 1லேருந்து 10 கவுண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய டெக்னிக்ஸ். பட் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் உலகத்தில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி குடிக்கிறது கூட கவனமாக இல்லாமல் ஏதோ ஒரு டக்குன்னு குடிக்கிறதுனால அது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், இல்லை பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், அந்த நேரத்தில் டக்குன்னு மியூசிக் போட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் ஷிஃப்ட் ஆகும். மெடிடேஷன் டெக்னிக்ஸ் நிறைய சொல்லித்தரோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஆஃப் மெடிடேஷன்ஸ், உட்காந்து கனெக்ட் பண்ணி உங்கள் பிரெத்தை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த கோவத்துலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் கத்திட்டு போயிட்டாரு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாள் பூரா அதையே வச்சு கொந்தளிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு இருக்க பாதிப்போட
நமக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சூப்பர் சார். ஸோ இதில் இருக்க நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். இன்னொரு பெரிய பிரச்சனை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏதாச்சும் அவங்களுக்கு பர்சனலாக இப்போ வீட்டு ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஸோ இங்கே ஒர்க் கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஃபுல் டே அவங்களுக்கு வந்து ஃபுல் டேட்டா ஒர்க் பண்ணணும், அதுக்கான டார்கெட் முடிச்சு கொடுக்கணும். பட் கான்சன்ட்ரேஷன் அங்கே இல்லாதால எந்த ஒர்க்குமே சரியாக போகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு டிப் இல்லை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? முக்கால்வாசி பேருக்கு இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் இல்லை, இப்போ யாரோ ஒருத்தவங்க திட்டிருக்காங்க சரிங்களா, அந்த விஷயம் என்னை இன்னும் பாதிச்சுட்டே இருக்கு. இல்லை எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க என்னை திடீர்னு ஒரு 10 நாளாக என்கிட்ட கனெக்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் ஒரு பெரிய சண்டை இருக்குது. அப்போ நான் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழு கவனம் அங்கே கொடுக்கவே முடியாது. ஏன்னா என்ன பின்னாடி பேக் ஆஃப் மை மைண்ட் அந்த இன்சிடென்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓட ஓட என்னுடைய 100% இங்கே இருக்கவே இருக்காது. நம்பர் 2 என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி நாள் பூரா ட்ரெயின் ஆயிரும். சரிங்களா, காலையில் ஃபுல் எனர்ஜியோட வந்தீங்கன்னா மத்தியானம் ஆகும்போதே டயர்ட் ஆயிரும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நமக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது, அது நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் டெக்னிக் சொன்னது சேஞ்ச் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. ரெண்டாவது, எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு 100% எப்படி அட்டென்ஷன் கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கீங்கன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு 100% அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுனா பழசெல்லாம் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் அது கூட இருக்கேன் ஆனால் இல்லை. ரெண்டாவது நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னா 3-4 விஷயத்த ஒரே நேரத்தில் செய்ய ட்ரை பண்ணுறோம். ஒரு காஃபி குடிச்சிட்டே இருக்கோம், ஒரு இமெயில் டைப் பண்ணிகிட்டே இருக்கோம், பக்கத்தில் ஒரு ஃபோன் பேசிகிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 100% எதுக்குமே போகிறதில்ல. இந்த காஃபியோட டேஸ்ட்டும் தெரியல எனக்கு, அந்த இமெயிலையும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன் நான், இந்த ஃபோன் கால்லையும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு திருப்பி கேட்டுகிட்டே இருக்கேன் நான். இப்போ இந்த 3த்தையும் கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்றுத்தில் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஃபி குடிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு எப்படி காஃபி குடிப்போம், ஃபஸ்ட்டு சிப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, சுகர் இருக்கான்னு பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு கல்ப்பு இல்லைங்களா, அப்படி தான் குடிக்கிறோம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கனால. பட் தே சே காஃபி ஷுட் பி ஹேட் சிப் பை சிப். ஒவ்வொரு சிப்பையும் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி கடைசி சிப் வரைக்கும் அடாடாடா எப்படி இருந்துச்சு காஃபி, இப்படி என்னால் செலிப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த ஒரு காஃபி நம்ம என்டையர் ஸ்டேட்டே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் ஒரு இமெயில் அனுப்புகிறேன், அது எப்படி பண்ணுறது? இல்லை இப்போ நான் உங்களோட இருக்கேன், 100% நான் உங்களோட இருந்தேன்னா அப்போ உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை, பட் உங்கள் கூட நான் அந்த 100% இருக்கும் போதே நிறைய புரிஞ்சுக்க முடியும். பட் இப்போ இன்றைக்கினா அது எனக்கு மைண்டில் நிறைய ஓடிட்டு இருக்கிறதுனால நீங்கள் முன்னாடியே இருந்தாலும் நிறைய நேரம் என்ன ஆகுது, அவங்கள பற்றி நமக்கு தெரியறதில்ல, நமக்கு என்ன வேலை வேணுமோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுறோம். ஸோ சிம்பிளஸ்ட் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% எங்கே இருக்கோமோ அங்கே இருக்கணும். 1. ரெண்டாவது 3-4 விஷயத்தை செய்யாமல் ஒரு விஷயத்தை செய்யணும். காஃபி குடிக்கிறேன்னா 100% அந்த காஃபிக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா 100% பேசுகிறதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஒரு இமெயில் வருதா, இந்த இமெயில் ஏன் அனுப்பிச்சாங்க, எதுக்காக இப்படி அனுப்பிச்சிருக்காங்க, ஏன் இந்த இமெயிலில் இவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்றத 1% அவங்களோட சைட்லேருந்து பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நார்மலாக எல்லாருக்கும் ஈஸியாக வராத விஷயம் தான், பட் அவங்க சைடை நான் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். ஸோ இப்போ அடுத்த ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ்ன்ற விஷயம்னா ரொம்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் கேள்விப்பட முடியும். பட் இப்போ அதாவது ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. டிவோர்ஸாக இருக்கட்டும், ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம். ஸோ எதனால் அது இவ்வளோ ஈஸியாகிட்டு வருது, டேக் இட் ஈஸியாக ஆகிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு விஷயம்? இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஹேவ் பீன் ஹேப்பனிங், ரொம்ப வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு. அது நம்ம அறியாமையே நடந்துகிட்ருக்குங்க. உலகத்திலே யாரை நம்ம மிக மிக அதிகமாக நேசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளை நேசிக்கணும். சரிங்களா, இந்த நம்மளை நேசிக்கிறன்ற ஒரு விஷயமே இப்போ அழிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாமே வெளி தோட்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. என்ன மறந்துட்டேன் நான், என்னோடய ஃப்ரெண்டை பற்றியோ, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றியோ, என்னோடய பாஸை பற்றியோ, என் ஃபேமிலி பற்றியோ, என் கிளைண்ட்டை பற்றியோ, என் பிஸ்னஸை பற்றியோ இதை நோக்கி தான் ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கே தவிர தன்னை நோக்கி ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ஒருத்தங்களை நான் நேசிக்கிறேன்னா அவங்கள உண்மை நேசிக்கல, நான் அவங்கக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு சில கேரக்டர்ஸை தான் நான் நேசிக்கிறேன். அந்த கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸாக தான் இருக்கும். சரிங்களா, இல்லை எனக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸாக இருக்கும், இல்லை எனக்குள்ளே நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிற சில கேரக்டர்ஸாக இருக்கும். அது இன்னொருத்தங்க பிரதிபலிக்கிறாங்க, அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ படம்லாம் எதுக்கு பார்க்குறீங்க, ஒரு ரஜினி படம் பிடிக்குது, விஜய் படம் பிடிக்குதுன்னா அவங்க சில கேரக்டர்ஸ் அங்கே காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர்ஸ் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், மேபி சிலது இருக்கேன், சிலது இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அதனால நானே என்ன அங்கே அதை பார்க்குறேன், அப்போ அதை நான் செலிப்ரேட் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறேன், விசில் டிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். இதே தான் நம்ம ரிலேஷன்ஷிப்லேயும் பண்ணுறோம். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்னா ஒன்று எதிர்பார்த்து ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. நீங்கள் எனக்கு இதை கொடுக்கணும், நீங்கள் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் எனக்கு இந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகணும். இப்போ இந்த எதிர்பார்க்குற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்போதுமே ஒரு லாஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு, நான் இதை உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்க. இப்போ இதில் லாஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதே ரிலேஷன்ஷிப்பை வேறு விதமாக மாற்றினீங்கன்னா, எப்போ உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னோடய லைஃப் அப்படி தான் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நான் நேசிக்கிறது ரொம்ப கம்மி
கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு கண்ணாடியில் என்னை பார்த்துட்டு நீ என்ன பெருசாக சாதிச்சிருக்க, என்ன பெருசாக செஞ்சுருக்கேன், இப்படி தான் நான் என்னை பார்த்துட்டே இருந்தேன். பட்டு முக்கியமான பாயிண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டது, என்ன நான் நேசிக்க ஆரம்பிக்கும் போது என்னோடய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது என்னோடய வாழ்க்கை வித்தியாசமாக மாறிச்சு. அப்போ என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸுக்குலாம் நான் என்ன கொடுக்கலான்னு பார்த்தேனே தவிர என்ன எடுக்கலான்னு பார்க்கல. சரிங்களா? ஸோ இப்போ எனி ரிலேஷன்ஷிப், இட் குட் பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இட் குட் பி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், இட் குட் பி அ பாஸ் அண்ட் அ கொலீக். என் பாஸுக்கு நான் என்ன செய்யலாம், என் ஸ்பௌஸுக்கு நான் என்ன கொடுக்கலாம், என் சொசைட்டிக்கு நான் என்ன செய்யலாம், என் கிளைண்ட்டுக்கு நான் எப்படி பெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். பட் என்ன எடுக்கலாம், ஏன் இவங்க எனக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன்னா இந்த பிரிவு வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ முன்னாடி அது நம்ம அன்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம ஃபேமிலியில். இல்லைங்களா? தாத்தா பாட்டிலாம் நமக்கு கொடுத்து நம்மளை வளர்த்தாங்க. இப்போ என்ன ஆச்சு, இந்த சிங்கிள் ஃபேமிலிஸ்லாம் போகும்போது அந்த அன்பு பரிமாறத்துக்கான டைமே ரொம்ப கம்மியாயிருச்சு. இல்லைங்களா? அப்பா அம்மா 10 to 9 8 ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, பசங்க தனியாக வீட்டில் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு முன்னாடிலாம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த குழந்தை நிறைய விளாட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி குழந்தைங்க விளாட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அப்பா அம்மாவே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 5 வயசுலேருந்தே இந்த குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, டக்குன்னு சொல்யூஷன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் எனக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ அப்பா அம்மாவாலையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பொருள் வச்சுக்கோ, இல்லை இந்த மொபைல் வச்சுக்கோ, இந்த டிவி பார்த்துட்டே வா. அப்போ என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம் தே கிவிங் ப்ராடக்ட்ஸ். இல்லைங்களா? ஒரு டாய்க்கு பதில் இப்போ 5 டாய் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தை வாங்கி பழக்கப்பட்டுருச்சு. அப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அந்த குழந்தை வளரும் போது, அடல்ட் ஆகும்போது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கொடுக்கணுன்றதை பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு மைண்ட் ஷிஃப்ட் தான் வச்சுக்கோங்களேன். இது ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்லையும் நான் என்ன கொடுக்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம லைஃப் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். என்ன எடுக்கலான்னு பார்க்கும்போது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். Wonderful, sir.